பாவத்தில் இருந்து விடுதலையை கொண்டு வருகிற ஜெபம். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் பாவக்கட்டுகள் சிறு வயதிலிருந்து தொடர்ந்து வருகிற பாவமாக இருக்கலாம், இல்லை நல்ல ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்து திடீர்னு ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம், இல்லை எல்லா பாவங்களையும் நான் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் அப்பப்போ ஒரு சிந்தனையில் நான் இப்படி தவறி இருக்கிறேனே, இப்படி பொய் பேசியிருக்கிறேனே, இந்த குற்ற உணர்வுகளை சத்துரு என்ன செய்யலாம், அள்ளி உங்கள் மேலே தூவி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வருகிற ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இருதயத்துக்குள்ளாக வசனத்தை கொண்டு போகிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நம்ம என்ன செய்கிறோம், வசனத்திலிருந்து எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதே போலவே இன்னைக்கு இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறோம். அநேகருக்கு வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக தெரியலை. அநேக கேள்விகள் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்க முடிகிறது. விசேஷமாக இன்னைக்கு இந்த ஜெபம் வசனத்தை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போகிறதை நீங்கள் உணர்வீங்க. எங்கள் கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்னைக்கு அநேகர் வசனத்தை வாசித்து அதை கண்களால் வாசித்து காதுகளால் கேட்டு யூடியூப்பில் கேட்கலாம், எங்கனாலும் கேட்கலாம், சர்ச்சில் கேட்கலாம். இந்த கண்களால் பார்க்குறதும் சரி, காதுகளால் கேட்குறதும் சரி, சிந்தனை வரைக்கும் கொண்டு போயிடுவீங்க. ஒரு மனுஷனால் சிந்தனை வரைக்கும் கொண்டு போக முடியும், ஆனால் கர்த்தருடைய உதவி இல்லாமல் சிந்தனையில் இருந்து இருதயத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா இருதயம் சொல்லுகிறது ஆவிக்குரிய மண்டலம். அந்த ஆவிக்குரிய உலகத்திற்கு அந்த உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளாடி கொண்டு போகிறதற்கு பரிசுத்த ஆவியின் உதவி வேண்டும். அதற்காக தான் தேவச்சனங்களே நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் உதவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனையோ முறை நீங்கள் ஜெபித்தும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதது போலவும், அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு செவரை போல நின்று உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நம்ம இந்த சங்கீதம் 51 வைத்து ஜெபிக்க போகிறோம். எப்படி தாவீது ஒரு பாவத்தில் விழுந்த பொழுது அவர் எப்படி ரிக்ரெட் ஆனாரு, எப்படி ரீகன்சைல் ஆனாரு, கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்புரவானாரு, எப்படி ஜெபிக்கணும். இந்த அருமையான ஜெபத்தை நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது இந்த பாவத்தை குறித்து ஏன் நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுன்னா, அந்த பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கும், நித்திய மரணம் சொல்லக்கூடிய நரகத்திற்கு நம்மளை கொண்டு போய்விடும். இந்த பாவத்தை போக்கும் வழியாக தான் இயேசுவே உலகத்திற்கு வந்தார். இயேசுவை அறிந்து கொண்ட பிறகும் நிறைய பாவங்கள் துரத்துகிறதுனா, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பு கேட்காததுனால தான் அந்த போராட்டம் துரத்தி கொண்டு இருக்கும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த பதிவு முடியும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். சிலுவையில் பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வலது பக்கம் இடது பக்கம் 2 திருடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு திருடன் ஆண்டவராகிய இயேசுவை பகைத்தான், நிந்தித்தான். அந்த கடைசி தருவாயில் கூட அவன் இருதயத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு நித்திய ஜீவனை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் போனது. அவன் பாவம் மன்னிக்கப்படாமலே மரித்து போனான். ஆனால் மறுபக்கத்தில் உள்ளவனோ தன் பாவத்திற்காக வருந்தினான், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான், என்னை நினைத்து கொள்ளுங்க என்று கெஞ்சினான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நினைக்கிறேன், நீ என்னோடு இருப்பாய் என்று சொன்னார். எத்தனை அருமையான விஷயம் பார்த்தீர்களா தேவஜனமே? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்கு தெரியும் இன்னொருத்தன் பகைக்கிறான், இவன் நரகத்திற்கு போவான் என்று தெரியும். ஆனால் அவர் யாரையுமே வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. அது ஒவ்வொரு பேருடைய சுய சித்தம், அவர்களுடைய ஃப்ரீ வில். தேவச்சனங்களே, நீங்க பாவத்தில் இருந்தால் உங்களுக்கு சாபம் உண்டாகும், மரணம் உண்டாகும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்தாலும் அவர் உங்களை கம்பல் பண்ண முடியாது. அவர் உங்களிடத்தில் அன்பாக விட்டு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தால் விடுதலையை காண்பீர்கள். அதனால அந்த சிலுவையில் உள்ள ஒரு நல்ல திருடன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அவன் ஆயுசு காலமெல்லாம் திருடனாக இருந்தாலும் தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் நீட்டினான், அதை திருப்பினான், மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொன்ன பொழுது, அந்த மரண இருளின் தருவாயில தன் ஜீவன் போகும் பொழுது, தன் செய்த குற்றத்திற்கு அநேகருக்கு முன்பதாக சிலுவையில ஒரு வேதனையில் தொங்கிக் கொண்டு தன் குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து மரிக்கிற அந்த தருவாயில அவன் முகம் பிரகாசித்தது. காரணம், அவன் இயேசு அண்டையில் வந்ததுனால, அவரை நோக்கி பார்த்ததுனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். தேவச்சனமே, அது போலவே வேதம் சொல்லுகிறது, கவனமாக பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:13 வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவஜனங்களே, அறிக்கை செய்தால் மட்டுமல்ல, அதை விட்டு விட்டால் இரக்கம் உண்டாகும். சிலுவையில் உள்ள அந்த மனிதன் அறிக்கை செய்தான், அதற்கு பிற்பாக அவன் எந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு தருவாய் இல்லாததுனால அவன் சொர்க்கத்திற்கு போனான். இன்னைக்கு கூட நம்மளுடைய பாவங்கள் நம்மளை துரத்தி கொண்டிருக்கலாம். அதற்கு முதல் ஸ்டெப் நீங்கள் அறிக்கை செய்யணும். நிறைய பேர் அறிக்கை செய்யாததுனால விட்டுவிட முடியாது. நீங்கள் அறிக்கை செய்தால்தான் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் இருதயத்திலும் நான் தீர்மானம் எடுத்து
இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உண்டாகும். அந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம செம்மையாக எடுக்க போகிறோம். செம்மையாக எடுக்கப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக பாவம் செய்ய விடாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு கூடி ஜெபிக்கிறோம். அதே வேதம் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளை பற்றி வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் பாவத்தை செய்து ஒளிந்து கொண்டார்கள், அவர்கள் அறிக்கை செய்யவில்லை, மாறாக என்ன செய்தார்கள் என்றால், ஆதாம் மனைவியை குறை சொன்னான், மனைவி பாம்பை குறை சொன்னார்கள். இப்படி மாறி மாறி ஒருவர் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாததுனால அவர்களுக்குள்ளாடி மரணம் உண்டானது. ஆவிக்குரிய எல்லா மேன்மைகளும் அவர்களை விட்டு பிடுங்கப்பட்டது, அவர்களும் மரித்தார்கள். தேவ ஜனங்களே, இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்னைக்கு அந்த சம்பளம், அந்த மரணம் என்ற சம்பளம், அந்த நிந்தனை, அந்த அவமானம் நமக்கு வரக்கூடாதுன்னா, நித்திய நரகமாகிய அந்தகாரங்கள் நம்ம குடும்பத்தை தீண்டக்கூடாதுன்னா, நம்ம அவைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவஜனங்களே, ஒரே ஒரு வழி இருக்கிறது. நாம் கர்த்தர் சமூகத்தில் வர வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் அல்ல, தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அதிலிருந்து விடுதலையை பெற ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில நம்ம பாவங்களை நம்ம உள்ளத்தில் இருந்து கர்த்தருக்கு தெரிவிப்போம். தேவ ஜனங்களை, சில பாவங்களை நாம் பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாது, பிள்ளைகள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, சில மனைவிகள் கணவரிடத்தில் சொல்ல முடியாது, கணவர் மனைவிடத்தில் சொல்ல முடியாது, இல்லை ஒரு குடும்பம் தான் தாய் தகப்பனிடத்திலேயோ மாமி மாமனார்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் பாவங்களை அறிக்கை செய்ய பண்ணுகிற ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அது கர்த்தருடைய சமூகம். அதனால தேவஜனங்களை, ஆதாம் ஏவாளை போல நம்ம மறைத்து வைக்கிறதுனால ஆபத்து தான் உண்டாகும். தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள், மகிமையை இழந்தார்கள், நித்திய நரகத்திற்கு சென்றார்கள். தேவஜனங்களே, அதே போல நம்ம ஆத்துமா பாதிக்கப்படாதபடி நம்ம காத்துக்கொள்ள தான் இந்த அருமையான ஜெபத்தை வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சங்கீதம் 51 வைத்து ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவ ஜனங்களே, அந்த காலத்துல பலவிதமான பலிகள் கொடுத்தாங்க, ஈசோப்பினால் கழுவுனாங்க. ஆனா இந்த சங்கீதம் 51 வாசிக்கும் பொழுது ஒரு பாவத்தை எப்படி மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு அருமையான வசனங்கள் அதில் இருக்கிறதுனால தான் நம்ம அதை வாசிக்க போகிறோம். ஆனால் நாம் கழுவப்பட போகிறது ஒரு ஈசோப்பினால் அல்ல, ஒரு தியாகத்தினால், ஒரு மாட்டினுடைய பலினாலோ ஒரு கோழியினுடைய பலினாலோ அல்ல, ஒரு மாட்டு ரத்தமோ ஆட்டு ரத்தத்தினாலும் அல்ல. அதெல்லாம் காட்டிலும் விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தரித்த அந்த தேவாதி தேவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட போகிறோம். அதனால ஒரு விசை கூட நம்ம ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, நம்ம குடும்பத்தில் சாபமாக நிற்கிற திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, வீடு கட்ட முடியாத தடை, இப்படி எந்த வேலையை செய்தாலும் அது வாய்க்காமல் போதுனா, தேவ ஜனங்களை, நம்மளை தொடர்ந்து வருகிற சில பாவ சாபங்களாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டு சமூகத்தில் இந்த வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் விசேஷமாக ஒரு வசனத்தை நம்ம முதலாவது வாசித்து விடலாம். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தேவ ஜனங்களே, அந்த 51 டைட்டில் பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு மோசமான பாவத்தில் விழுந்ததில் இருந்து அவரால் எழும்ப முடியல. அப்போ அவர் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவ ஜனங்களை, இதை நம்ம ஒவ்வொன்றா வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசிக்க நாங்கள் திரும்பியும் வாசிப்போம். அந்த நேரம் நீங்கள் 2வது முறை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் கூட சேர்ந்து தேவ ஜனங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது தனியாக ஜெபித்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். நடந்தோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ள, அந்த ஆத்துமாக்குள்ளாடி, உள்ளான மனுஷனுக்குள்ளாடி, அந்த மனசாட்சிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் ஜெபத்திலே இருந்தாலே போதும், உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதையும், உங்களை துரத்தி வருகிற ஏதாவது சுபாவங்கள் போராட்டங்கள் இருந்தால் அது கழுவப்படுகிறதையும் அது மாற்றப்படுகிறதையும் நீங்கள் உணர்வீங்க. தாவீது நன்கு அறிந்திருந்தார், என் தாய் என்ன செய்றா, என்ன பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறாள், அதனால நான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆதாமின் பாவம், இந்த ஏவாளின் பாவம் எனக்குள் மறைந்து இருக்கிறதுனால அது திடீர்னு வெளியே வந்திருக்கிறது. தேவச்சனங்களே, அந்த நாட்களில் இயேசு பலியாக படாததுனால அந்த விடுதலை தாவீதுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால அந்த தாயின் மூலமாக வந்த அந்த ஜென்ம பாவங்கள் தாவீதுக்குள் இருந்ததுனால அவர் கீழே இடறி விழுந்தார். இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவர்.
அப்போ தேவனுக்கு அவர் ஏற்றவர் தான். அப்போ அவர் தவறு செய்ததுக்கு 90% வாய்ப்பு இருந்தது. காரணம், அந்த ஜென்ம சுபாவம் அவருக்குள் கிரியை செய்யும் பொழுது ஒரு 10% அவர் இடம் கொடுத்து விட்டார். அவர் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் தப்பித்திருப்பார். ஆனால் தேவ ஜனங்களை அதனுடைய விளைவுகளை எல்லாம் அவர் சந்தித்தார். அதன் விளைவாக தான் பல லட்ச ஆத்துமாக்களுக்கு, நம்மளைப் போல மக்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி வெளியே வரணும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை துரத்தி வருகிற ஜென்ம சுபாவம், தாய் தகப்பன் மூலமாக வருகிற சுபாவம். ஒரு தாய்க்கு சுகர் இருக்குதுன்னா, ஒரு தகப்பனுக்கு சுகர் இருக்குதுன்னா அது அப்படியே பிள்ளைகளுக்கு வருகிறது. ஒரு தலைமுறையில் ஏதாவது வியாதி இருந்தால் அது பிள்ளைகளுக்கு வருகிறது. அதே போல் ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாகவும் உங்கள் தாய் பொய் சொல்கிறாங்கன்னா நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்கள் அப்பா திருடுகிறாங்கன்னா நீங்களும் திருட ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதான் பவுல் சொல்லுகிறாரு, ஒரு தாய் பரிசுத்தமாக இருந்தால் கணவரும் பரிசுத்தமாகறாங்க, பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்கிறார் என்று அந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தை குறித்து பவுல் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சயின்ஸ் இருக்குது. இந்த ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம எல்லாம் தியானிக்க இப்போ நேரம் இல்லாவிட்டாலும் தகப்பன் மூலமாக, தாய் மூலமாக நமக்கு ஒரு அந்தகாரம் வருகிறது. ஆதாம் செய்த பாவம் நம்மளை வேட்டையாடுகிறது. அந்த சுபாவங்கள் நம்மளை வேட்டையாடுகிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க நம்ம 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தேவ ஜனங்களே, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். முதல்ல நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை கழுவும், என் குடும்பத்தை கழுவும், விசேஷமாக என் தனிப்பட்ட வாழ்க்கை கழுவும். சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் நான் செய்த பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கழுவுங்கப்பா. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கேட்கணும். நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். எனக்கு மிகுந்த இரக்கங்களின்படி இறங்குங்கப்பா. எங்களுக்கு மிகுந்த இரக்கங்களின்படி இறங்குங்கப்பா. எங்க மீறுதல்களை மன்னிங்கப்பா. எங்க மீறுதல்களை மன்னிங்கப்பா. மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனம் வாசிக்கலாம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. என் பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவ ஜனங்களே, இதான் பிரச்சனை. என் பாவம் எப்பொழுது என் முன்பாக நிற்கிறது. நான் எப்போ கண்ணை மூடினாலும் அது வந்து நிற்குது. என் சொப்பனத்தில் வந்து நிற்குது. நான் ஜெபிக்க போனால் நிற்குது. ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகும்பொழுது அந்த நினைவுகள் வருகிறது. இந்த பாவமாக இருக்குமோ, இதனால் எனக்கு ஆசீர்வாதம் தடையாக இருக்குதோ. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு முன்னாடி வந்து நிற்குது. செய்த பாவம் ஒரு முறை தான், ஆனால் முன்னாடி வந்து நின்னது பல லட்சம் முறை. அவருக்கு முன்னாடி பாவம் வந்து நிற்கிறது. தேவ ஜனங்களை, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி என் பாவமற சுத்திகரியும் ஆண்டவரே. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். I realized I understood my mistake. Whatever mistakes. எதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேனோ, என்னென்ன பாவம் செய்தேனோ நான் அறிந்திருக்கிறேன். ஜனங்களை, இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் உணரணும். நம்ம என்ன செய்தோம் அது தவறுன்னு உணர்ந்தாலே போதும். அதை நான் செய்யலை, அது அவங்க தான் செய்தாங்க, அப்படி சொல்லவே வேண்டாம். ஆதாம் ஏவாள் மட்டும் நாங்கள் தான் பிரச்சனை பண்ணோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சரணாகதியாக ஆண்டு பாதத்தில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏதேமை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. அந்த சர்ப்பத்துக்கு பலி உண்டாயிருக்கும். அந்த சர்ப்பம் வெளியே போயிருக்கும். அந்த அந்தகாரம் ஆவி வெளியே போயிருக்குமே தவிர ஆதாம் ஏவாள் மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா, ஆண்டு பாதத்தில் விழுந்திருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும் தெரியுமா? அவங்க ரியலைஸ் பண்ணலை. அவங்க செய்த பாவமே அவங்க உணர்ந்து கொள்ளலை. தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய
பரிசுத்தம் விளங்கவும் பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாத்தீங்களா தேவஜனே, எதற்காக இந்த அறிக்கைனா ஆண்டவருடைய நீதி விளங்கணும். ஆண்டவர் பேசும்போது அவருடைய நியாய தீர்ப்பு, நீதி, அவருடைய பரிசுத்தம் விளங்கும். அதனால நான் இதை அறிக்கைப்படுகிறேன், என்ன மன்னிங்க என்று கெஞ்சுகிறேன். தேவ ஜனங்களே, மன்னிப்புக்கு விலை இருக்கிறது. மன்னிக்கப்பட்டால் விடுதலை உண்டு. தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான். தேவ ஜனங்களை, எங்களோடு சேர்ந்து நீங்கள் திரும்பியும் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா வசனத்துக்குள்ள இருதயம் போகும். அநேகருக்கு ஒரு கேள்வி, வசனம் எப்படி இருதயத்துக்குள் வருகிறது? ஒரு ஹியூமன், ஒரு மனுஷனால சிந்தனை வரைக்கும் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் படிக்கீங்க, காதால் கேட்குறீங்க, இப்போ சிந்தனை வரைக்கும் வந்துட்டு, இந்த சிந்தனைக்கு பிறகு இருதயத்துக்கு போகிறது ஒரு மனுஷனால் முடியாது. அங்கே பரிசுத்தாவின் உதவி வேண்டும், அங்கே தேவனுடைய இரக்கம் வேண்டும். அதனால் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது ஜெபத்தோடு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா, உங்களை அறியாமலே வசனம் இருதயத்துக்கு போகும். சிந்தனையிலிருந்து இருதயத்துக்கு கொண்டு வரதுன்னா அது தேவனுடைய உதவியை நாடுகிறது. அப்படி என்றால் ஜெபத்தோடு நீங்கள் செய்யணும். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தேவ உதவியை நாடுகிறீங்க, பரிசுத்தாவின் உதவியை நாடுகிறீங்க. வாசிக்கும் பொழுது நிறைய பேர் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரிலாம் வாசிக்கிறாங்க அல்லவா? அதனால தான் அவங்க சிந்தனையில் போய் அது உட்காருகிறது. சிந்தனையில் வந்த வசனம் 1991 இல்லை 1981 இல்லை 2001 2011 எப்போ நீங்கள் வசனத்தை வாசித்திருந்தாலும் அது உங்கள் சிந்தனையில் இருக்கும். இருக்கிறது விசேஷம் அல்ல, அது இருதயத்துக்கு போகணும். அப்போ தான் அது விசேஷமாக மாறுகிறது. அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்களே, இது எப்படி? தேவ ஜனங்களே, அநேகருக்கு இது தானாக நடந்துடும். இது சொல்லி நடக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் இதை புரிந்து கொண்டால் இன்னும் நலமாக இருக்கும். சிந்தனையில் இருக்கிறதுனால தான் அது ஆவியும் ஜீவனுமாக இல்லை. அதனால தான் நம்ம ஒரு கூட்டம் மக்கள் சேர்ந்து ஜெபித்து அதை திரும்பி திரும்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும் என்றால், அது சிந்தனையில் இருந்து இருதயத்துக்கு போக ஆரம்பிக்கும். கூடி இருக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருப்பார், எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருப்பார். இது ஒரு கிளாஸ் ரூமில், ஒரு பள்ளி அறையில் மாணவர்கள் உட்கார்ந்து டீச்சரோடு பேசிக்கொண்டு டீச்சர் போதித்து கொடுக்குற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் என்ற போதகர் எல்லா மாணவர்களுக்குள்ளாடியும், அந்த எல்லா மாணவிகளுக்குள்ளாடியும், இங்கே இருக்கிற எல்லா தேவ ஜனத்துக்குள்ளாடியும் இந்த வசனம் உள்ள போகிறதற்கு உதவி செய்கிற நேரம். இது ஒரு அருமையான செக்ஷன். இந்த செக்ஷனில் அநேகர் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா, இந்த வசனத்தை கவனமாக கேட்டுட்டீங்கன்னா, இது முடியும் பொழுது வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறத உணர்வீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்பொழுது வார்த்தை புறப்படும். வாசிக்கலாம் 5வது வசனத்தை. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். தேவ ஜனங்களே, பாவத்தினால் ஏகப்பட்ட உடைவுகள், எலும்புகள் நொறுங்கி போயிருக்கிறது. சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், குடும்பத்தில் போராட்டங்கள். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, எங்களை இயேசு ரத்தத்தினால் சுத்திகரியும், எங்களை இயேசு ரத்தத்தினால் சுத்திகரியும், எங்களை அந்த ரத்தத்தினால் கழுவும், எங்களை அந்த ரத்தத்தினால் கழுவும், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவும், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவும், எங்கள் சிந்தனை மண்டலங்களை கழுவும், எங்கள் சிந்தனை மண்டலங்களை கழுவும், எங்கள் கண்களை கழுவும், எங்கள் கண்களை கழுவும், எங்கள் நாவை கழுவும், எங்கள் நாவை கழுவும், எங்கள் காதுகளை கழுவும், எங்கள் காதுகளை கழுவும், எங்கள் கை கால்களை கழுவும், எங்கள் கை கால்களை கழுவும், எல்லாவற்றையும் கழுவும். எல்லாவற்றையும் கழுவும் அப்பா. எங்கள் சரீரத்தை கழுவும், எங்கள் சரீரத்தை கழுவும், எங்கள் ஆத்துமாவை கழுவும், எங்கள் ஆத்துமாவை கழுவும், உள்ளான மனுஷனை சுத்திகரியும், எங்கள் உள்ளான மனுஷனை சுத்திகரியும். தேவ ஜனங்களே, நமக்கு நிறைய பாக்கியம் இருக்கு. காரணம், நமக்கு இயேசு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன நடக்குதுன்னு அவர் சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆமென். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே. ஜனங்களே, இந்த யமயமலன்னு சொல்லுவாங்க, அதை சுற்றிலும் பனி மூடி இருக்கும். மலையினுடைய கற்பாறைகள் எல்லாம் கருப்பு கலர்ல இருந்தாலும் அந்த கருப்பு கலர்ல உள்ள அந்த மலை வெளியே தெரியாதபடி வெண்மையான பனி விழுந்து அந்த மலையை பார்த்தா ஏதோ மில்கி மவுண்டைன் போல, பால் ஓடுகிற, பால் மேல இருந்து அப்படியே கீழே வடிகிற மலையை போல காட்சியளிக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த பனி வந்ததுனால. தாவீது சொல்லுகிறார், என் பாவத்தை மூடுகிற என் தேவன் என் பாவத்தை மன்னித்துட்டார்னா, ஈசோப்பினால் கழுவிட்டார்னா,
என்னுடைய கலர் மாறும், என் தேவனுடைய கலர் வரும். அப்படின்னா இயேசு ரத்தத்தினால கழுவிட்டார்னா நம்ம உறைந்த மலையை போல் வெண்மையாவோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இந்த ஜெபம் முடியும் பொழுது உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறதுனால, ஆமென், அறிந்தும் அறியாமல் செய்கிறதுனால அந்த பாவங்களை எல்லாம், எதெல்லாம் அறிந்தும் அறியாமலையும் தாயின் கற்பத்திலிருந்து வந்த அந்த ஜென்ம சுபாவத்தினால் ஏவப்பட்டு ஒரு அறியாமையில் வந்திருக்கலாம் தேவச்சனமே. இது ஒரு கூட்டு ஜெபம் கிடையாது. நம்ம முகங்களை 4 பேர் பார்த்துருவாங்க, நீங்க பயப்பட வேண்டாம். இது ஒரு தனிப்பட்ட ஜெபம். நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தடைகளை உடைக்கிற ஜெபம். நீங்கள் வெண்மையாகிறத உணர்வீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். என் பாவங்களை பாராதபடிக்கு, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து, நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். நீக்கியருளும். தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவ ஜனங்களே, அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாததுனால அவர் பட்ட பாடு பாருங்களேன். நிலைவரமான ஆவி அவருக்குள்ள இல்ல, சுத்த இருதயம் இல்ல. பாத்தீங்களா? இந்த புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஆண்டு சதையான இருதயத்தை தந்திருக்கிறார். ஆவி மறுபடி பிறந்திருக்கிறது. அவருக்கு அந்த தன்மைகள்லாம் இல்லாததுனால கண்டினியூவா ஆவியில வாழ முடியாத ஒரு போராட்டம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் சுத்த இருதயத்தை கேட்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த புதிய ஏற்பாட்டில் சுத்த இருதயத்தை பெற்றிருக்கிறோம். அதை காத்து கொள்ளாததுனால தான் அது தூசி அடைந்து அழுக்கடைந்து இருக்கிறது. நம்ம எல்லாரும் திரும்பி கேட்போமா, ஆண்டவரே நீங்க சுத்த இருதயம் தந்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க சுத்த இருதயத்தை தந்ததற்கு நன்றி. அதை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. அதை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை தாருங்க. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்ததற்காக நன்றி. அந்த ஆவியினால் நிரம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஆவியினால் நிரம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. தேவ ஜனங்களே, தாவீதுக்கு இல்லாத 2 காரியம். சுத்த இருதயம் இல்லாமல் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தனிப்படையாக கொடுக்கப்படவில்லை. அவருக்கு அந்த ஞானம், அந்த பரிசுத்த ஆவியின் ஞானம் கிருபையா கிடைச்சதே தவிர இந்த காலத்தில் இருக்கிறது போல பயங்கரமான அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், வியாக்கியானம் எதுவுமே அவருக்கு கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் ஆவியில் நிரம்பி அவர் சங்கீதம் எழுதுறாரு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாரு. அந்த ஒரு குறைபாடு உள்ள நேரத்திலே ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார். ஆனால் இன்னைக்கு நமக்கு சுத்த இருதயம் தந்திருக்கிறார். இயேசு ரத்தம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படாமல் இருக்கலாம். நம்ம தனி ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டு சமூகத்தில் உறவாடாமல் இருக்கலாம். நம்ம சந்தேகங்கள் நம்மளை வேட்டையாடி கொண்டு இருக்கலாம். அதனால தான் ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு அவைகளுக்கு ஒரு தீர்வை கத்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவ ஜனங்களை, ஏன் நம்ம இந்த சங்கீதம் 51 தியானிக்கிறோம்? இதுல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு பாவத்தில் இருந்து வெளியே வரும் பொழுது என்னென்ன விதங்கள் நம்ம செய்யணும், ஒரு பாவம் செய்தா எதெல்லாம் அடிப்படுது, சுத்தமான இருதயம் அடிப்படுகிறது, மனசாட்சி அடிப்படுகிறது. இதையெல்லாம் அவர் கேட்கிறாரு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதிரும். அப்படின்னா அவருக்கு தெரியுது, உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். ஏன்னா இதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாரு. தேவ ஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்து போய் இருக்கலாம். பரிசுத்த ஆவியை எடுத்துராதிரும். தேவ ஜனங்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு எடுக்கப்படவே மாட்டார். ஆனால் நம்மளோடு பேசாமல் இருப்பாரே தவிர எடுக்கப்பட மாட்டார். அவர் பூமியில தான் இருப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு ஆண்டவர் போயிடுவார், இன்னொரு நபர் மேலே வந்துடுவார். அதனால் அவர் கெஞ்சுகிறார், என்னை விட்டு போயிடாதீரும். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை துரோகம் செய்தாலும் அவர் இந்த பூமியில தான் இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போக மாட்டார், இங்கே தான் இருப்பார், உங்கள் கூட இருந்துகிட்டு இருப்பார். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அவரால். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா நம்ம துக்கப்படுத்திட்டோன்னா அவர் துக்கமாக இருப்பார். ஒரு வீட்டில் ஒரு தகப்பனையும் தாயோ ஒரு பிள்ளை துக்கப்படுத்திட்டுனா அந்த தாய் மனசார பேச மாட்டாங்க, சிரிச்சு பேச முடியாது. ஏன்னா இருதயம் காயப்பட்டு இருக்கும். அந்த காயத்தை ஆற்றுகிற வரைக்கும் அம்மா அப்பா சந்தோஷமா பேச முடியாது. ஒரு பிள்ளையை கூட எடுத்துக்கொள்ளுங்க, தேவையில்லாமல் உங்கள் பிள்ளையை அடிச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளை அந்த இருதயத்தில் அந்த காயத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக பேசாது, காலையில் எழும்பி சாப்பிட்றியான்னு கேட்டால் அது ஒழுங்காக பதில் சொல்லாது. ஆனால் அதை கொஞ்சம் அரவணைத்து டூருக்கு கூட்டு போய், பிக்னிக் கூட்டு போய், வெளியே கொஞ்சம் சுற்றிட்டு 2 முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் திரும்பி அது ரீகன்சைல் ஆகும், திரும்பி அணைஞ்சிக்கொள்ளும். இதே போல தேவச்சனமே, நம்ம பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டிருக்கிறது, அந்த ஆவியானவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அதனால தான்
பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா துக்கப்படுத்தினா பழைய ஏற்பாடு போல் அவர் உங்களை விட்டுட்டு இன்னொரு நபர்கிட்ட போவாரான்னு கேட்டால் போக மாட்டார். கூடவே இருந்து பாட அனுபவிப்பார், கூடவே இருந்து பாட அனுபவிக்கிறாரு. என் பிள்ளை என்ன தப்பு செய்யுதுன்னு கண்ணுக்கு முன்னாடி இருந்து பார்த்து பார்த்து கதறாரு. அவர் கிட்ட நிற்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்களுக்கு தெரியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், எல்லா துணிகர பாவங்களையும் விழலாம். ஆனால் கர்த்தர் அதை கண்டு வேதனையோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட போயிடுவார். இந்த புதிய ஏற்பாட்டில் போக முடியாமல் அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அதனால தான் தேவ ஜனங்களை நம்ம அவரை துக்கப்படுத்தவே கூடாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு, என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். பாடும். தேவச்சனங்களே, ஆண்டவர் அவருக்கு உற்சாகமான ஆவியை கொடுத்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை எடுக்காம இரும் என்று கெஞ்சி கேட்டு, என் தாயின் கற்பத்தில் இருந்து நான் பாவத்தில் வந்துட்டேன்ப்பா, என் பாவம் என்ன இப்படி செஞ்சுட்டு என்னை வேட்டையாடிட்டுன்னு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டுன்னா அவர் சொல்றாரு, நீர் என்னை மன்னிச்சிட்டுனா ஆண்டவரே, பாதகருக்கு உம்முடைய வழியை சொல்லிக் கொடுப்பேன், அநேகருக்கு உண்மை நான் அறிமுகப்படுத்துவேன், அநேகர் உம்மிடத்தில் என்ன செய்வாங்க, பாவிகள் மனம் திரும்புவார்கள். என்னை ரட்சிக்கிற தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கி விடுன்னு கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? பாவம் செய்யும் பொழுது குடும்பத்தில் இரத்த பலிகள் வருகிறது. தாவீதுடைய குடும்பத்தில் வந்தது சில மோசமான பாவத்தினால. குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைகள் மரணம், குடும்பத்தில் சில மரணம், சில விபத்துகள். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கலாம், இல்லை சரீர ரீதியான மரணமாக இருக்கலாம். இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் 15 இருந்து. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவ ஜனங்களே, எத்தனை அருமையான வார்த்தைகளும் ரகசியங்களும் இங்க தேவ மனிதன் விவரிக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளாடி ஒரு பெரிய பாவ உணர்வை கொண்டு வந்து, இனி வரப்போகிற தலைமுறைகள் எல்லாம் பாவத்தை அறிக்கை செய்யணும்னா எப்படி ஜெபிக்கணும், பாவம் பண்ணா என்ன ஆகும், உள்ளான ஆவிக்குள்ளாடி ஆத்மாவுக்குள்ளாடி எவ்வளவு கரப்ஷன் உண்டாகும், அதன் நிமித்தமாக இரத்த பலி வருகிறது, அதன் நிமித்தமாக எலும்புகள் உலர்ந்து போகிறது, இது பல பட்டியல்கள் பாவத்தினால் உண்டாகிற விபத்துகளை பற்றி அதில் தெளிவாக எழுதி, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா அவன் எப்படி ரிகரெட் பண்ணணும், எப்படி அறிக்கை பண்ணணும் எல்லாமே விவரித்து, அறிக்கை பண்ணிட்டானா அவனுக்கு என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் உண்டாகும், எல்லாமே இந்த அருமையான சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அருமையாக அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் பலியை விரும்பலை, எனக்கு பலி தான் காசு இருந்தால் செலுத்திடுவாங்களே. அந்த காலத்தில் காசு இருக்கிறவங்க மாடு கடா வெட்டுவாங்க, ஆனால் காசு இல்லாதவங்க கோழி இல்லைன்னா புறா இப்படிப்பட்டதை வெட்டியிருப்பாங்க, பறவைகள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், காசு இருக்கிறவன் பெரிய பெரிய பலியை கொடுத்துருவான். அப்போ காசு வச்சு பலி கொடுத்து பாவத்தை மன்னிக்க பண்ணுறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு தேவை உள்ள உடையணும். அந்த வசனத்தை அழகா சொல்லுகிறாரு, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டதும், அதாவது தேவனுக்கு ஏற்றது நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நிறைய காணிக்கை கொடுத்து பாவத்தை மன்னிப்பு கேட்க முடியாது தேவச்சனமே. தாவீது இதை நல்லா உணர்ந்திருந்தார். நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். 18 வாசிக்கலாம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே முதல்ல என் நொறுங்குண்ட இருதயத்துக்கு பதில் கொடும். நான் சரியாயிட்டேன்னா நான் பலி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இதுல இருந்து என்ன புரியுது, நான் தேவச்சனங்களை சீயோனுக்கு இறங்கும்னு கேட்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களுக்கு இறங்கும், எங்கள் பாவங்களை
மன்னியும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம், நீங்க எங்களுக்கு தயவா இறங்கிட்டீங்கன்னா நாங்க எழும்பி ஊழியம் செய்வோம், நாங்க எழும்பி உதார்த்தமா கொடுப்போம், ஏழைகளை உதவுவோம், நாங்க எழும்பி உமக்காக நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த பாவத்தின் விளைவு, பாவத்தின் தோஷம், பாவம் எவ்வளவு ஆபத்தானது, இதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஜெபம் எல்லாம் நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பேரும் வாயால கன்ஃபஸ் பண்ணி இருக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அதனால ஒருவர் இயேசுவை தன் இருதயத்தில் வரட்டும் என்று வாயால் அறிக்கை செய்தால், மனப்பூர்வமாய் விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்தால் இயேசு இருதயத்தில் வருவார். இயேசு பாவத்தை மன்னிப்பார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை படிப்படியாக வருகிறதை நீங்க உணர்வீர்கள் தேவச்சனமே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். எல்லாமே ஒரு பாவத்தினுடைய விளைவை குறித்து தலையிலிருந்து கால் வரைக்கும், ஆமா, டாப்ல இருந்து மாட்டம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் அநேகருக்கு உதார்த்தமாக கொடுக்க முடியும். பாவம் மன்னிக்கப்பட்ட அநேகருக்கு முன்மாதிரியாக நிற்க முடியும் என்றெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்கு போயிருக்கு தேவச்சனமே. இந்த வார்த்தைகள் சும்மா வராது. அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கு. அது நிறைவேற்றி முடிக்கும். அது 100ஆக 60ஆக 30ஆக பதிலை தரும். நல்ல நிலமாகி உங்க இருதயத்தில் அது விழுந்திருக்கு. அது நிச்சயமாக வளரும். நான் விசுவாசிக்கிற இந்த பதிவு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற அடியார்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஆத்மாக்களுக்கு இது ஒரு சைலண்ட் இவாஞ்சலைசேஷன். நேரடியாக நம்ம யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அவன் பாவத்தில் பிடிபட்டு இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காலத்துக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சபைக்குள்ளே வரவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சபை பக்கம் கூட ஒதுங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் பெட்ரூம்குள்ளாடி, அவர்கள் செல்ஃபோனுக்குள்ளாடி இந்த நிகழ்ச்சி போய்விடும். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் இயேசு அறிந்தவர்கள் மட்டும் இதை பார்ப்பாங்கன்னு கிடையாது, அறியாத பல நபர்கள் பார்ப்பாங்க. இது இந்த காலத்தில் உள்ள ஒரு சுவிசேஷம் முறையாக தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலையும் தோல் சுருள்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலம் இருந்தது. துண்டு பிரதிகள் கொடுத்து அறிவிக்கப்பட்ட காலம் இருந்தது. வெளியே ரோட்டில் கன்வென்ஷன் நடத்தின காலம் இருந்தது. இப்போ எல்லாமே அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் இந்த அருமையான ஆன்லைன் மூலமாக பலருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து கிரியை செய்கிறத பார்க்க முடியும். டிவி மூலமாக நுழைகிறார். டிவி கூட பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் டிவி இருக்காது, ஆனால் செல்ஃபோன் இல்லாத நபர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ 90% மக்களுக்கு இது தேவையான மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அதனால் நீங்கள் ஜெபிங்க, இதை அநேகருக்கு பகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த சங்கீதம் 51 மூலமாக எங்கள் இருதயத்தை கட்டினீர், வார்த்தைகளை இருதயத்துக்கு கொண்டு போகினீர். அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாடி ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் தந்ததுக்காக நன்றி. எங்களுக்குள்ளாடி பலப்படுத்துகிற ஆவியை தந்ததுக்காக நன்றி. உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்ததுக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுக்காமல் எங்களை நீர் திரும்பியும் பலப்படுத்தினதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், எலும்பி ஜொலிக்க உதவி செய்யும். இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிதாய் வந்த ஜெபநேர குடும்பத்தார், புதிதாக இணைந்திருக்கிற எல்லா பிரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்க. நீங்கள் சபைக்கு போகிற ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ போய் கொண்டிருப்பீங்க. ஆனால் மற்ற நாட்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் 5 மணிக்கு காலையில் அதிகாலை ஜெபம் இருக்கிறது. இரவு நேரத்தில் 9 மணியில் ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம என்ன செய்கிறோம், புதிய புதிய காரியங்களை ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை, சத்தியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் காலேஜ் சேரணும், படிக்கணும், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறணும் நிறைய பேருக்கு வாஞ்சிருக்கும். ஆனால் போக முடியாது. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக பைபிள் காலேஜ்னால் என்ன, அது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு அங்கேயே பயின்று அங்கே போதித்து அதற்கு பிற்பாடு ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல இலவசமாக இந்த சத்தியங்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்கிறார். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு காசு இல்லாமல் கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருகிற இந்த வார்த்தைகளை, வேதாகம கல்லூரியில் உள்ள ஆழமான சத்தியங்கள், பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்படுற அநேக ரகசியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாகவும், காட்ஸ் பவர் டிவி, நம்ம ப்ரேயர் டைம் இந்த சேனல் மூலமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் தவறாமல் கொடுக்கப்படும். நம்ம இணைந்து பயணம் செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதி உள்ள நாட்களில் திருச்சபைகளுக்கு செல்லுங்கள். சபை கூடுதலை விட்டு விடாமல் இருங்க. எங்கே போவேன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா அந்த போகிற வரைக்குமாவது ஆன்லைன்லேயாவது அட்டன் பண்ணி மிக விரைவில் நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையை தேர்ந்தெடுத்து நீங்கள் கண்டிப்பாக போய் பங்கெடுத்துட்டு வாங்க. இந்த உலகத்தில் செம்மையான பெர்ஃபெக்டான சபைன்னு ஒன்றுமே இருக்காது. அதனால் எந்த பெர்ஃபெக்ட் சபையை
எதிர்பார்த்தா எந்த சபைக்கு போக முடியாது. உங்களுக்கு பிரச்சனை வராத ஒரு இடத்துல போய் நீங்கள் நிம்மதியாக ஆராதிச்சுட்டு வாங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.